சூப்பர் ஹீரோனா சூப்பர் வில்லனை எதிர்த்து சண்டை போடுறது மட்டும்தானா என்ன? என்னோட கதையில் அப்படி இல்லை. எல்லாரும் சூப்பர் ஹீரோ பவருக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்க இருட்டு மாதிரி. ஒரு சாதாரண மனுஷனாக வாழ விரும்புகிற சூப்பர் ஹீரோக்கு பல தடைகளும் பல இழப்புகளும் தாண்டி அந்த சூப்பர் ஹீரோ சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தானா இல்லையான்றது தான் இந்த கதை. எப்படி இருக்கு? சூப்பர்ரா. இந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பா செலக்ட் ஆயிருக்குமே. ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிட்டாங்கல்ல? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, சார் சூப்பர் ஹீரோனா சூப்பர் வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போறது மட்டும் இல்லை சார், சூப்பர் ஹீரோனா ஒரு சாதாரண மனுஷனா இருப்பா. இந்த மாதிரி கதைக்கெல்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. வேற எதனா கதை இருந்தால் சொல்லு, இல்லை கிளம்பு. இதுக்கு முன்னாடி ஒரு படமாச்சு பண்ணியிருக்கியா? ஹிட்டு கொடுத்துருக்கியா? அது சுமாராச்சும் ஓடுச்சா? நீங்கள் சொன்ன கதை ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. பட் நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் பார்ப்போம். வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோ. ஒரு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக 10 பேரை அடிக்கலாம். ஓகே மேகநாதன், நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ நீ டேட்டு சொல்லுங்கள். கிடைச்சிட்டாங்கல்ல? கம்மிங் மண்டே ஓகே தான் சார். அந்த சேலரி மட்டும் என்னென்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரைனிங்கில் பேஸ்ட் ஆன் யோர் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் ஹைக் டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு 6 மந்த்துக்கு 1.8 தான். ஓகே மேகநாதன்? ஓகே சார். என்னடா சொல்கிறேன்? வேலைக்கு போறியா? இவ்வளோ ஈஸியெல்லாம் சான்ஸ் கிடைச்சிடாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு சில ப்ரொடியூசர்லாம் இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதையில் மசாலா இருக்கான்லாம் கேட்குறான். அப்போவே அந்த இடத்துல என் நம்பிக்கை உடஞ்சி போச்சு. என்னோட பேஷனில் தோத்துடுவோம் போலடா. நம்மளை ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லிட்டு நம்ம தோத்துறோம்னு அர்த்தம் இல்லடா. முயற்சி பண்ணாமல் இருக்கனால தான் நம்ம தோத்துடுறோம். ஒரு நாள் டைரக்டட் பை அப்படிங்கிற ஒரு ஷாட் நம்ம 2 பேரோட பேர் பிக் ஸ்க்ரீனில் வரும். முயற்சியை விட்டுறாத. அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் பல பேர் இன்னும் இழந்துக்கல.